ஒரு பெண் இளமை முதல் காத்து மறைத்த தாய்மையை தன் கணவருக்கு பின் அறியாதவர் முன்னிலையில் தன்னை மறந்து ஆடை விலகுவது பிரசவத்தின் போதே. அந்த நொடி மரணத்தின் வாயில் துடிப்பதால் தன் ஆடை விலகுவது கூட அறியாத நிலை அவள். உன்னை குறையின்றி பெற்றெடுப்பதற்காக தன் மானத்தை மறந்து வலியை மறந்து உன் முக பார்த்ததும் பூரிப்பில் சிரிப்பாள். நீ பசித்து துடிக்கும் போது தன் சுற்றம் மறந்து பசி தீர்க்க மாறாப்பை திறந்தவள் அவள். அவளின் தன் மானத்தை இழந்து அதில் பிறந்த நீ இன்று உன் சுய லாபத்திற்காக, அற்ப உணர்ச்சிகளுக்காக, அற்பமான சில்லறை சண்டைகளுக்காக பிறர் தாயின் மானத்தை ஏலம் விடுகிறாய். பிறர் தாய் என்ன, பிறர் தாய் உன் தாயையும் சேர்த்துத்தான். ஒவ்வொரு தாயும் ஆடை நீக்கி போராடி பெற்றெடுத்த புத்திர குழந்தைகள் தன் தாயை சபை முன்னையில் மானபங்கம் படுத்தும் அற்புதமான நிகழ்வுதான் ஆபாச சண்டை. இதில் இருப்பது கோபமா? ஒரு தாய் எப்படியெல்லாம் உறவு கொள்ள வேண்டுமென அழகு வார்த்தையை ஜாலத்துடன் பேசும் உன் வார்த்தைகளில் கோபத்தை விட தாயின் மேல் உள்ள காமம்தான் தெரிகிறது. ஒருவேளை நீ திட்ட, சபிக்க அகராதியில் வார்த்தைதான் இல்லையா? உன் வார்த்தைகளில் கோபத்தை விட வக்கிரத்தையே காண்கின்றேன். பாரதத்தில் பாஞ்சாலி துயிலுரிக்கப்பட்டால் சபை முன்னே. நவீனத்தின் தாய் கற்பழிக்கப்படுகின்றாள் பலரின் முன்னிலையில். இந்த பதிவு ஆபாசத்தால் தாயை ஏலம் விடும் ஒவ்வொருவருக்கும் சமர்ப்பணம். தயவு செய்து ஒருவரை திட்டும்போது தாய் தந்தையை இழிவுபடுத்தும் வகையில் பேசாதீர்கள்.